இன்றைய தலைப்புச் செய்திகள். புகழ்பெற்ற மருதமலை மாமணியே பாடல் வரிகளை விஜய்க்காக மாற்றி பாடிய விவகாரம். கடும் எதிர்ப்பை அடுத்து மன்னிப்பு கேட்டார் பாடகர் வேல்முருகன். நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. திமுக தனது திட்டங்களை முறையாக செய்து வருவதாகவும் நிச்சயம் மீண்டும் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை. இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் பரபரப்பான சூழல். குடியரசுத் தலைவர் உரைக்கு நாடாளுமன்றத்தில் இன்று பிரதமர் மோடி பதிலுரை. இந்தியா அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் 8 MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். விவாதிக்க திமுக ஒத்திவைப்பு நோட்டீஸ். தமிழகத்தில் தைரியமாக பேசுவது போல் காட்டிக்கொள்ளும் திமுக தங்களை காப்பாற்றிக் கொள்ள டெல்லியில் அடிபணிவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காட்டம். தங்கள் கூட்டணி அன்பு கூட்டணி என்றும் திமுக கூட்டணி அடிமை கூட்டணி என்றும் சாடல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பாஜக காங்கிரஸ் இடையே கடுமையான வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. இது குறித்த பிரச்சனையில் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர், மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இன்றும் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க திமுக சார்பில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு பிரதமர் மோடி இன்று பதிலுரை வழங்குகிறார். இந்த ஆண்டின் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. தொடக்க நாளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்தார். குடியரசுத் தலைவர் உரை மீது கடந்த திங்கட்கிழமை முதல் விவாதம் நடைபெற்ற நிலையில் பிரதமர் மோடி இன்று பதிலுரை வழங்குகிறார். தாவேக ஒரு அசெம்பிள் செய்யப்படாத இன்ஜின் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் அவசர கோலத்தில் பணிகளை செய்வதாக அவர் குறிப்பிட்டார். திமுக எந்த ஒரு செயலையும் அவசர கோலத்தில் செய்யாமல் நிதானமாகவும் சரியான முறையிலும் செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை எனவும் விமர்சித்தார். தமிழகத்தில் தைரியமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ளும் திமுக தங்களை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு சென்று மத்திய அரசுக்கு அடிபணிவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி அன்பு கூட்டணி என்றும் திமுக கூட்டணிதான் அடிமை கூட்டணி என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளதால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அதிமுகவை ஊழல் கட்சி என விமர்சிக்கிறார்கள் என்றும் ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அரசு தாக்கல் செய்ய உள்ள இடைக்கால பட்ஜெட் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தேர்தல் நடைபெற உள்ளதால் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அரசு பதவியேற்று 5 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திமுக அரசு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் EPS தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கூட்டணி விவகாரம், EPS தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் ஆளும் திமுக தான் அச்சப்பட வேண்டும் எனவும் அக்கட்சிக்கு தான் பாதிப்பு ஏற்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் திராவிட மாடல் என்பது பிரிவினையை தூண்டும் வாதம் என குறிப்பிட்டார். மேலும் காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளுக்கு பலவீனப்பட்டு விட்டதாகவும் அந்த கட்சி தற்போது எங்கே இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் வருகையால் திமுக அச்சப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுவதால் அவரை பாஜக தூண்டிவிட்டு அரசியல் செய்கிறதா என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார்.
திராவிட மாடல் என்பது சமத்துவ கொள்கை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்து தேசம் என கூறும் பாஜக தான் பிரிவினையை தூண்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கம் விலை மீண்டும் ஏறுமுகத்தில் உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று சவரனுக்கு 5040 ரூபாய் உயர்ந்து 1,19,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 630 ரூபாய் உயர்ந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.